ஹாய் காய்ஸ், ஆப்ரேட்டர் 360 யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம எந்த ஊர்லேருந்து நம்ம எந்த ஊருக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கூடலூர் தாங்க நம்ம ஊர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். அதாவது ஓனர் ஊர் பார்த்தீங்கன்னா பெரிய ஊலம் தாண்டி தேவதானம்பட்டின்ற ஒரு ஊர் தான் ஓனர் அவங்க ஊர். நம்ம டூ வீலரில் ஓனர் அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க வீட்டில் நிப்பாட்டிட்டு நம்ம எக்ஸ்கவேட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி பக்கம் இருக்குது. கணக்கம்பட்டின்ற ஒரு இடத்துல தான் நம்ம முன்னாள் சைட்டு. அங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால ஓடையில் ஃபுல்லாக தண்ணி போகுதுன்னு நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் ஒரு 10-15 நாளைக்கு வேலை எதுவும் செய்ய முடியாது. ஸோ அதனால் கோயம்புத்தூரில் வந்து ஒரு 15 நாள் ஒர்க் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு இங்கிட்டு வந்துடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்கவேட்டரை நம்ம கோயம்புத்தூர் கொண்டு போக போகிறோம். அதுக்காக தான் நான் கிளம்பி இப்போ ஓனர் வீட்டுக்கு போய்க்கிருக்கேன். போயிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே மொத்தமாக கிளம்பி கணக்கம்பட்டி போயிட்டு அங்கேருந்து எக்ஸ்கவேட்டரை ஏற்றிட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ அதை பற்றின மோட்டோ விளாக் தான் கைஸ் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகிற வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கைஸ். தேனி மாவட்டம் கூடலூர். கூடலூர்லேயே 2 கூடலூர் இருக்குது. ஒன்று ஊட்டி கூடலூர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேனி கூடலூர். இது இல்லாமல் வேறு எதுவும் கூடலூர் இருக்கான்னு எனக்கு தெரில. இது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கும் என்னன்னு தெரில கைஸ். ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. ஸோ கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால கிளாரிட்டி எப்படி என்னன்னு தெரியல. பார்த்துக்கலாம் கைஸ். எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், பார்த்து கவனமாக ரைட் பண்ணுங்கள். நல்லா கூலிங்காக இருக்குது கைஸ். இந்த மாதிரி டயத்தில் பைக் ஓட்டுறது செம்ம ஃபீலிங். முக்கியமாக இந்த மதிய டயத்தில் பைக் ஓட்டுறதை விட இந்த மாதிரி காலையில் அதாவது வெயில் வர்றதுக்கு முன்னாடியும் ஈவினிங்கும் அந்த கூலிங் டயத்தில் பைக் ஓட்டுறது செம்மையாக இருக்கும். ஓகே, அங்கிட்டும் இங்கிட்டும் வண்டி வரல, போகலாம் கைஸ். இது கூடலூர் அவுட்ரு. நம்ம கூடலூரை கடந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பம். ஃபஸ்ட்டு கூடலூருங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஊர் புதுப்பட்டி. புதுப்பட்டிக்கு அப்புறம் அனுமந்தம்பட்டி. அதுக்கப்புறம் பாளையம். பாளையத்துக்கு அப்புறம் சின்னமனூர். அப்புறம் சீலையம்பட்டி, கோட்டூர், வீரமாண்டி, அப்புறம் தேனி, அடுத்து பெரிய ஊலம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவதானம்பட்டி. கைஸ், அதே மாதிரி நான் எப்பயுமே வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா திடீர்னு ஒரு மழையெல்லாம் வந்துருச்சுனாலும் ரெயின் கோட் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி காலையில் நைட்டு டயத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரெயின் கோட் யூஸ் பண்ணுவேன் கைஸ். ஏன்னா அந்த குளிர் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம காலையில் ஈவினிங் கொஞ்சம் வெள்ளனாச்சு, மார்னிங் கொஞ்சம் வெள்ளனா நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரெயின் கோட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா பூச்சியை பைபாஸில் நம்ம ரைட் பண்ணும்போது பூச்சி வண்டுகள் நிறையா ரோட்டில் அங்கிட்டு பறந்துட்டு இருக்கோம். நம்ம ரெயின் கோட் எதுவும் யூஸ் பண்ணாமல் சும்மா போனோம் வைங்களேன், நம்ம மேலே வந்து விழுகுங்க, தேனீக்க நிறையா இருக்கும், அதெல்லாம் நம்மளை கடிச்சிரும், கொட்டிடும். ஸோ இந்த மாதிரி ரெயின் கோட்டு போடுறதுனால அது ஒரு பெனிஃபிட்டு. ஏன்னா நான் போனதாட்டி அப்படி தான் ரெயின் கோட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவசரத்தில் வேகமாக கிளம்பிட்டேன். இந்த மாதிரி டயத்தில் தான் ஒரு 5:30 to 6 மணிக்குள்ளே இருக்கும். கம்பம் பைபாஸில் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, தேனியே ஏதோ என் மேலே விழுந்து நல்லா கடிச்சிருச்சு. நல்ல வலி, நல்ல வீக்கம். அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி டயத்தில் போகிறோம்னா கண்டிப்பாக குளிருக்கும் சரி, இந்த மாதிரி பூச்சிக்கு அடிக்கிறது இதுலேருந்து ஒரு சேஃப்டினா ரெயின் கோட் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் எங்கே வெளியில் போனாலும் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் கைஸ்.
கைஸ் இந்த மாதிரி மஞ்சள் மஞ்சளா கோடு இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் போடுவாங்க, ஒவ்வொரு இடத்துல மஞ்சள் கலர் போடுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதனால் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விபத்தை குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. இதனால் ஒரு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா விபத்து குறையுதான்னு பார்த்தீங்கன்னா விபத்து குறையிற மாதிரி தெரில, இதனால தான் விபத்து அதிகமாகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதில் சொல்கிறேன். கொஞ்சம் வயசானவங்க வராங்கன்னா இதில் ஸ்லோவாக போவாங்க. கொஞ்சம் காருக்காரவங்க, கொஞ்சம் லோடு வண்டிக்காரவங்க, கொஞ்சம் டிப்பரு, இந்த மாதிரி பஸ்ஸுக்காரவங்களாம் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக போவாங்க. ஒருத்தவங்க ஸ்லோவாகவும் இன்னொருத்தவங்க வேகமாகவும் போகிறதுனால கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதனால் வண்டிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. சஸ்பென்ஷன் வருஷா போயிடும் தட தட தடன்னு அடிக்கிறதுனால. ஒரு வண்டியில் இருக்கிற போல்டு நட்டு ஏதாச்சும் அவுந்து விழுந்துடும். அந்த அவுந்து விழுந்த போல்டு நட்டு மற்ற வண்டி டயர்களில் ஏறி அதனால் எதுவும் விபத்து வரும். இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை. எதுக்கு இப்படி போட்டாங்கன்னு தெரில. இது 4-5 இது போடுறதுக்கு சிம்பிளாக அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்டாங்கன்னா வேலையை முடிஞ்சிருக்கும் கைஸ். நிறைய இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ளே இது ஏகப்பட்டது இருக்குது. இதனால அந்த வண்டி ஓட்டுற ஃபீலே எப்படி சொல்றது, ஃபீல்னு இல்லை, இதனால ஏகப்பட்ட பிரச்சனை கைஸ். உடம்பும் ஃபுல்லாக ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது, வண்டி ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கு என்ன ஒரு 5 கிலோமீட்டர்ல எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்களா கைஸ்? இப்போ இந்த காருக்காரர் பார்த்தீங்களா, சடனாக பிரேக் அடிச்சு ஸ்லோ பண்ணிட்டாரா? ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணி, இப்போ நீங்களே பார்த்தீங்களா, நான் பக்கத்தில் வரைய போயிட்டேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு வயசானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பார்த்து பிரேக் அடிச்சிடுறாங்க. பின்னாடி வர காருக்காரவங்க வந்து பார்க்காம நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இதனால. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தயவு செஞ்சு இது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துட்டு கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்களும் கொஞ்சம் நல்லபடியாக பயணம் செய்வோம். ஓகே கைஸ், கூடலூர் தாண்டியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கம்பம் ஊருக்குள்ளே போகும். இந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பைபாஸ் கைஸ். கம்பம் அப்படியே அவுட்டர்லேயே நம்ம போயிடலாம். இது போனோம்னா இதில் இப்போ நம்ம ஏறி போனோம்னா கம்பம் ஊருக்குள்ளே ஓடி வருவோம். இதுனா நம்ம பைபாஸ்லேயே போயிடுவோம். கம்பம் பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம் கைஸ். மணி பார்த்தீங்கன்னா 5:45, 6 ஆக போகுது. பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் பாருங்க வியூ. வண்டிக்கு வேற பெட்ரோல் போடணும் கைஸ். ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. நான் எப்பயுமே ஒரு பாயிண்ட் கீழே வர விட மாட்டேன். பெட்ரோல் போடணும். அடுத்த பங்க் இருந்து அப்படியே போட்டு போயிடுவோம். சங்கர் இந்த செம்மையா இருக்கு பாருங்க வியூ. அங்க மலையை ஒட்டி சூரியன் வர இடத்துல வந்து மஞ்சள் கலர்ல நல்லா கோல்டன் கலர்லவும், அதுக்கு மேல இருக்கிற மேகங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு செவ்வானம்னு சொல்லுவாங்கல்ல, சக்க சிவந்த வானம்னு, அந்த மாதிரி செம ஃபீலா இருக்கு கைஸ் பார்க்க. ஓ மை காட், செம்மையா இருக்கு பாருங்க. இதான் கைஸ் நம்ம ஊரு. நீங்க வெளியில எங்கேயோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஊரை விசிட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மூமெண்டா இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஒரு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா 80 ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு 20 ரூபா நீங்க சேவிங் வச்சு பழகுங்க. கண்டிப்பா கை கொடுக்கும். ஒரு கஷ்டமான காலத்திலயும் நம்ம சேமிப்புன்றது ஒரு நல்ல பழக்கம். அதை நீங்க கத்துக்கோங்க கைஸ். கம்பம் தாண்டியாச்சு.
கொஞ்சம் கொஞ்சமா விடிஞ்சிட்டே வருது, மணியும் பாத்தீங்கன்னா 6 ஆக போகுது. ஸோ அதனால வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இருக்கும் கைஸ், ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு. அது இந்த இடத்துல எல்லாம் அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்னு மஞ்சள் கலர்ல கோடு போட்டுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எப்போ சாமி ஏகப்பட்ட ஹைட் போட்டு வச்சிருக்காங்க கைஸ். சும்மா ஒரு லேயர் மட்டும் அடிக்காம ஏகப்பட்டது போட்டு வச்சிருக்காங்க. சும்மா தட 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 தடன்னு ஏதோ ரயில்வே ட்ராக்ல வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்கும். இதுலலாம் போகவே முடியாது கைஸ். இங்கேருந்து இந்த ஊர் பார்த்தீங்கன்னா புதுப்பட்டி. இங்கேருந்து இந்த ஊர் அவுட்ரு வரை ஃபுல்லாக இதாக தான் போட்டு வச்சுருப்பாங்க. இது போடுறதுக்கு நீங்கள் ஸ்பீடு பிரேக் போட்டிங்கனாலே வேலை மிச்சம், உங்களுக்கும் காஸ்ட் கம்மியாக தானே ஆகும் கவர்மெண்ட்டுக்கும். எதுக்கு இதனது வரிசையாக போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் போட்டிருப்பாங்க, ஸ்பீடு பிரேக்கும் போட்டிருப்பாங்க. இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்பீடு பிரேக் மட்டும் இருந்தாலே எல்லாருமே ஸ்லோ பண்ணி போயிடுவாங்க. யாருமே இந்த இடத்துல வேகமாக போக முடியாது இல்லையா, இந்த இடத்துல எல்லாருமே ஸ்லோ பண்ணி தான் போவாங்க. ஆனால் இந்த மாதிரி ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் போட்டிருக்கிற இடத்துல யார் ஸ்லோ பண்ணி போவாங்க, யார் வேகமாக போவாங்கன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இது யார் நடைமுறையை கொண்டு வந்தால் என்னன்னு தெரியல. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி நிறைய பசங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைடு மிரரே இல்லாமல் தான் பைக் ஓட்டுறாங்க. கேட்டால் வண்டிக்கு வந்து லுக்காக இருக்காதுன்னு சைடு மிரர்லாம் கழட்டி வச்சிடறாங்க வண்டி எடுத்த உடனேவும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சைடு மிரர்ன்றது வண்டி லுக்குக்கு கொடுக்கல, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சேஃப்டி. நீங்கள் பேக்கில் எதுவும் வண்டி வருதா, நீங்கள் இப்போ நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன், நான் ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணி போகிறேன்னா நான் அந்த சைடு மிரரை பார்த்தா தானே நான் டர்ன் பண்ணி போக முடியும். சைடு மிரரே பார்க்காம நான் எப்படி டர்ன் பண்ணி போக முடியும்? திரும்பியா நான் எல்லா இடத்துலையும் பார்த்துக்க இருக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே சைடு மிரரை யூஸ் பண்ணுங்க கைஸ். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாளையம். லெஃப்ட் சைடு போனோம்னா பாளையம் ஊருக்குள்ளே போகும். நம்ம ரைட் சைடு அப்படியே பைபாஸில் ஏறி போகலாம். இங்கே உள்ள ஒரு கோயில் இருக்கும் கைஸ், ஹனுமான் கோயில். நல்ல ஃபேமஸான கோயில். சனிக்கிழமை ஆமாம் சனிக்கிழமை நினைக்கிறேன். நல்ல சனி ஒவ்வொரு வாரம் வர சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல கூட்டமாக இருக்கும். இந்த உள்ள தெரியுதா கோயில், ஹனுமான் கோயில். அதனால இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஹனுமந்தம்பட்டின்னு பேர். ஓகே, நம்ம ரைட் சைடு போகலாம். பாஸ் நான் போய்க்கிறேன். ஓகே காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பாளையம் பைபாஸ். இந்த சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ், செம்மையா இருக்கு இங்க இருந்து பார்க்க. லாரிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஜீப்காரன் படுவேகத்துல வந்தேன். இதுல ஒரு 3 விஷயத்த பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பைக்கை நல்லா ஹேண்டில் பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஒரு 3 விஷயத்த பார்த்தா பயப்படுவேன். நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தெருவோரத்துல இருக்கிற நாய்ங்க சைட்ல தான் நிக்குதுன்னு நம்ம சல்லுன்னு போயிடலாம் நினைச்சு நம்ம போனோம்னா திடீர்னு குறுக்க வந்துடும். எப்படி இருந்து எங்க இருந்து எப்படி வரும்னு தெரியாது, ஆனா குறுக்க வந்துடும்.
வந்து நீங்கள் அது மேலே வண்டி ஏற்றினாலும் நீங்கள் என்ன வேகமாக வந்தாலும் நாய் மேலே ஏற்றிட்டு நீங்கள் கீழே விழுந்தாலும் அதுக்கு ஒரு காயம் கூட இருக்காது, எந்திரிச்சு ஓடி போயிடும். நீங்கள் தான் கைகாலை உடச்சிட்டு கிடக்கணும். ஸோ அது மாதிரி என்னன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து ரைட் பண்ணுங்க. நாய் ஒரு இடத்துல இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு என்ன ஸ்பீட்னாலும் ஸ்லோ பண்ணிடுங்க. இந்த இடத்துல 2-3 நாய் நிற்கிதுன்னா தயவு செஞ்சு ஸ்லோ பண்ணிடுங்க. அந்த இடத்துல பார்த்து கவனமாக போங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் வந்து ஸ்கூட்டி ஓட்டுறது. எல்லா லேடிஸும் சொல்லல, 99.9% லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கூட்டி கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க. இப்படியே நடு ரோட்ல அந்த லாரி போற மாதிரி நடு ரோட்லயே போவாங்க. இண்டிகேட்டர் போடாம சட்டுன்னு அங்கிட்டு போவாங்க, சட்டுன்னு இங்கிட்டு வருவாங்க, ஆப்போசிட்ல வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கவனமா நம்ம ஓட்டணும். லேடிஸ்லாம் நான் ஸ்கூட்டி எல்லாம் பார்த்துட்டேன்னா அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்த்துட்டு 10 மீட்டர் இடைவெளி இல்லை, ஒரு 20-30 மீட்டர் இடைவெளி விட்டு தான் நம்ம போறதே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க, அவங்கள சொல்லி தப்பு இல்லை. ஏன்னா அந்த வயசுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு சவுண்ட் அவங்களுக்கு கேட்காது. சடனா குறுக்க வந்துடுவாங்க. ரோடை கிராஸ் பண்றப்பையும் அந்த அங்கிட்டு பார்த்து கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 3 விஷயத்துல கவனமா இருங்க காய்ஸ். நெக்ஸ்ட் இந்தியன் பங்க் வருது. இந்தியன் ஆயில்ல நம்ம பெட்ரோல் போட்டு போகலாம். ஓகே, பின்னாடி வண்டி வரல, இண்டிகேட்டரும் போட்டாச்சு. தலைவர் அங்கே போயிட்டாரு, போட்டாச்சு. ரேட் ஏறிடுச்சாண்ணே? ஓகே, வீட்டும் வண்டி வரல, ரைட்டு போகலாம். கைஸ், பாளையம் தாண்டியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சின்னம்னூர். ரைட் சைடில் போனோம்னா அந்த பஸ் போகுது இல்லையா, ரைட் சைடு உள்ளே போனோம்னா சின்னம்னூர். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம்னா பைபாஸ்லேயே போயிடுவோம். அதே மாதிரி தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா பைக் வச்சிருக்கிற நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, பெட்ரோல் வந்து தயவு செஞ்சு 1 பாயிண்ட் கீழே வர விட்டுறாதீங்க காய்ஸ். ஏன்னா அதாவது முக்கியமாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக் எல்லாம் இருக்குல்ல, ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கு, காரு எதுனாலும் சரி 1 பாயிண்ட் கீழே வர விட்டுறாதீங்க. ஏன்னா ட்ரை கண்டிஷன்லேயே ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் அந்த ஃபியூல் பம்பு வந்து வரசா போயிடும். அது போயிடுச்சுன்னா அதோட காஸ்ட் எப்படி ஒரு 3 ரூபாய்க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால 1 பாயிண்ட்டுக்கு கீழே வர விட்டுறாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சின்னம்னூர் பைபாஸ் கைஸ். இந்த பைபாஸில் மட்டும் நீங்கள் பைக் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்கும். காற்று வந்து ரொம்ப ஹெவியாக அடிக்கும், உங்கள் வண்டியவே அப்படியே தள்ளும். ஏன்னா காற்று கொஞ்சம் ஹெவியாக அடிக்கும், அந்த டேர்னிங்கில் மட்டும் அடிக்கும். இதுக்கு இங்கிட்ட அவ்வளோவா இருக்காது. ஹாய் கைஸ், இதுக்கப்புறம் பதிவு பண்ண வீடியோவில் எதுவுமே ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. மைக் எதுவும் கலண்டுருச்சா இல்லை என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு தெரியல கைஸ். இப்போ நம்ம வந்து உப்பார்பட்டி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பெரியகுளம்லாம் தாண்டி நம்ம ஓனர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு காரில் போய் சைட்டுக்கு போயிடுவோம்.
கணக்கம்பட்டி தான் சைட்டு. அங்கே போயிட்டு என்னென்னா ஓடையில் வந்து தண்ணி கனமழை பெஞ்சு தண்ணி வந்ததுனால அவங்க சட்டரை அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் மண் ஃபுல்லாக மூடிடுச்சு கைஸ். அவங்களுக்கு எல்லாமே எடுத்து சட்டரெல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்கவேட்டரை எடுத்துகிட்டு நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோலாம் வந்துடும் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம ஆப்ரேட்டர் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பார்த்து சேஃபாக இருங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.